வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் எங்கோ போயிருக்கிறான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா ஹி ஹாஸ் கான் சம்வேர். சம்வேர்னா எங்கேயோ அல்லது எங்கோ. கான்கிறது கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கோ. கோ வெண்ட் கான். கோட பாஸ்டன்ஸ் வெண்ட். கான்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவன் எங்கோ போயிருக்கிறான்னா ஹி ஹாஸ் கான் சம்வேர். அவள் எங்கோ போயிருக்கிறான்னா சி ஹாஸ் கான் சம்வேர். அவன் எங்கோ போயிருக்கிறான்னா ஹி ஹாஸ் கான் சம்வேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா நோபடி வில் அக்செப்ட் ஹிம். அக்செப்ட் பண்ணுறதுனா ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். இது ஒரு வேர்ப் அக்செப்ட்டுங்கிறது. அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா நோபடி வில் அக்செப்ட் ஹிம். அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா நோபடி வில் அக்செப்ட் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவனால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா அவனால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா ஹி குட் நாட் ஸ்லீப் ஆல் நைட். ஆல் நைட்னா இரவு முழுவதும். அவனால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை அப்படின்னா ஹி குட் நாட் ஸ்லீப் ஆல் நைட். ஹி குட் நாட் ஸ்லீப் ஆல் நைட் அப்படின்னா இரவு முழுவதும் அவனால் தூங்க இயலவில்லை அல்லது தூங்க முடியவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் மிகவும் அன்பானவன். அதாவது அவன் மிகவும் அன்பானவன் அல்லது கனிவானவன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹீ இஸ் வெரி கைண்ட். கைண்ட் அப்படிங்கிறது கைண்ட்னா அன்பான அல்லது கனிவான. இது ஒரு அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல. அவன் மிகவும் அன்பானவன் அப்படின்னா ஹீ இஸ் வெரி கைண்ட் அப்படின்னா ஹீ இஸ் வெரி கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அவள் அன்பானவள்னா சி இஸ் வெரி கைண்ட்னு சொல்லலாம். அவன் மிகவும் அன்பானவன்னா ஹீ இஸ் வெரி கைண்ட். ஹீ இஸ் வெரி கைண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவனை பற்றி எனக்கு தெரியாது. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? அவனை பற்றி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். அவனை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். அவனை பற்றி எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். அவளை பற்றி எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செய்து அவளுக்கு காஃபி போடுங்கள் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் மேக் காஃபி ஃபார் ஹர். ப்ளீஸ் மேக் காஃபி ஃபார் ஹர் அப்படின்னா தயவு செய்து அவளுக்கு காஃபி போடுங்கள். காஃபி அதாவது தயவு செய்து அவளுக்கு காஃபி போடுங்கள் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் மேக் காஃபி ஃபார் ஹர். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நன்றாக இருக்கிறேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹவ் பீன் குட். ஐ ஹவ் பீன் குட். குட்னா நல்ல, நன்றாக. ஐ ஹவ் பீன் குட்னா நான் நன்றாக இருக்கிறேன். நன்றாக இருக்கிறேன். அவன் நன்றாக இருக்கிறான்னா ஹி ஹாஸ் பீன் குட். நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹவ் பீன் குட். ஐ ஹவ் பீன் குட். நான் நன்றாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன். ஐ கேவ் ஹர் மணி. ஐ கேவ் ஹர் மணி. கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் தான் கேவ். நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் சொல்லும்போது ஐ கேவ் ஹர் மணி. நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா ஐ கேவ் ஹர் மணி. ஐ கேவ் ஹர் மணினா நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம்.
ஏளனமாக இருக்காதீர்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி ரிடிகுலஸ். ரிடிகுலஸ்னா ஏளனத்துக்குரிய அல்லது கேலிக்குரியங்கிறோம்ல, ஏளனமாக அல்லது கேலி செய்யக்கூடிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா ஏளனமாக இருக்காதீர்கள்னா டோன்ட் பி ரிடிகுலஸ். டோன்ட் பி ரிடிகுலஸ். டோன்ட் பி ரிடிகுலஸ்னா ஏளனமாக இருக்காதீர்கள், ஏளனம் செய்யக்கூடிய அளவில் இருக்காதீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் நல்ல பெண் என்று எனக்கு தெரியும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ஐ நோ ஷீஸ் அ குட் கேர்ள். அதாவது அவள் நல்ல பெண் என்று எனக்கு தெரியும்னா ஐ நோ ஷீஸ் அ குட் கேர்ள். ஐ நோனா எனக்கு தெரியும், ஷீஸ் அ குட் கேர்ள்னா அவள் நல்ல பெண். அவள் நல்ல பெண் என்று எனக்கு தெரியும்னா ஐ நோ ஷீஸ் அ குட் கேர்ள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அது முற்றிலும் அல்லது முழுவதும் உண்மை இல்லை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூ. என்டையர்லின்னா முற்றிலும்னு அர்த்தம். அது முற்றிலும் உண்மை இல்லை அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா இட் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூ. ட்ரூன்னா உண்மை, இட் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூன்னா அது முற்றிலும் உண்மை இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் வழியில் இருக்கிறேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா நான் வழியில் இருக்கிறேன் ஐ ஆம் இன் பெயின். பெயின்னா வலி. நான் வழியில் இருக்கிறேன்னா ஐ ஆம் இன் பெயின். அவன் வழியில் இருக்குன்னா ஹீஸ் இன் பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஹீஸ் இன் பெயின். நான் வழியில் இருக்கிறேன்னா ஐ ஆம் இன் பெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செய்து இதை என்னிடம் செய்யாதே. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? தயவு செய்து இதை என்னிடம் செய்யாதேன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் டு மீ. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் டு மீ அப்படின்னா தயவு செய்து இதை என்னிடம் செய்யாதே. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் டு மீனா தயவு செய்து இதை என்னிடம் செய்யாதே. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் டு மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னை கேலி செய்கிறீர்களா அப்படிங்கிறத எப்படி கொஸ்டின் பண்ணலாம் ஆங்கிலத்தில்னா ஆர் யூ கிட்டிங் மீ, ஆர் யூ கிட்டிங் மீ. கிட்னா குழந்தை, ஆர் யூ கிட்டிங் மீன்னா என்னை கேலி செய்கிறீர்களா அப்படிங்கிற மீனிங். கிட் அப்படிங்கிற வேர்போட மீனிங் என்னென்னா கிட் பண்ணுறதுன்னா கேலி பேச்சு பேசுறது. ஆனால் நவுனில் கிட்னா குழந்தை. என்னை கேலி செய்கிறீர்களானா ஆர் யூ கிட்டிங் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ எனக்கு மதிய உணவு செய்ய வேண்டும், லஞ்ச் பண்ண வேண்டும். நீ லஞ்ச் எனக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் லஞ்ச் ஃபார் மீ. யூ ஹாவ் டு மேக் லஞ்ச் ஃபார் மீ அப்படின்னா நீ எனக்கு மதிய உணவு செய்ய வேண்டும், மதிய உணவு சமைக்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படிங்கிறோம்ல. நீ எனக்கு மதிய உணவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மதிய உணவு யூ ஹாவ் டு மேக் லஞ்ச் ஃபார் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணுறதுக்கு வாட் டு யூ நீட். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எப்படி கேட்கலாம் ஆங்கிலத்தில்னா வாட் டு யூ நீட். நீடுன்னா தேவை, என்ன தேவை அப்படிங்கிற மீனிங்கை தருகிறது. உனக்கு என்ன வேண்டும்னா வாட் டு யூ நீட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன், இல்லை கேட்டுட்டேன் அப்படிங்கிறோம்ல. ஐ ஹவ் ஹியர்ட் எவ்ரிதிங். ஹியர்னா கேள், ஹியர் அப்படிங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஹியர்ட். ஹியர்ட். நான் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன்னா ஐ ஹவ் ஹியர்ட் எவ்ரிதிங். எவ்ரிதிங்னா எல்லாவற்றையும். நான் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்னா ஐ ஹவ் ஹியர்ட் எவ்ரிதிங். ஐ ஹவ் ஹியர்ட் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இப்போது வேலையில் இருக்கிறேன். நான் பொது வேலையில் இருக்கேன், வேலையாக இருக்கிறேன் அப்படிங்கிறோம்ல. வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் அட் ஒர்க் நவ். ஐ எம் அட் ஒர்க் நவ். ஐ எம் அட் ஒர்க் நவ் அப்படின்னா நான் இப்போது வேலையில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஒர்க் நவ். நான் இப்போது வேலையில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஒர்க் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ.
ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியவில்லை. வாட் டு டூ என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் நோ வாட் டு டூ எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் விரைவில் இங்கிருந்து வெளியேற வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? விரைவாக, நான் விரைவாக இங்கிருந்து வெளியேற வேண்டும்னா we need to get out from here quickly. we need to get out from here quickly. quicklyனா விரைவாக, நான் விரைவாக இங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா we need to get out from here quickly. we need to get out from here quickly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவனிடம் பணம் இல்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா he doesn't have money. he doesn't have money அப்படின்னா அவனிடம் பணம் இல்லை. இதே என்னிடம் பணம் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? I don't have money. I don't have moneyனா என்னிடம் பணம் இல்லை. அவனிடம் பணம் இல்லை அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா he doesn't have money. he doesn't have money அப்படின்னா அவனிடம் பணம் இல்லை. இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.